டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆன்லைன் இன்று உலகில் முழுமையான மெரிட்டோக்ரசி நாடு என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடு எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் ஆய்வாளர்கள் அதிகமாக 2 நாடுகளை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று சைனா. மெரிட்டோக்ரசியை வெளிப்படையாக பயன்படுத்தும் நாடு சிங்கப்பூரின் ஆட்சி கட்சியான PAP, பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி. சிங்கப்பூருடைய பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி மெரிட்டோக்ரசியை வெளிப்படையாக பயன்படுத்தும் கட்சி. ஆனால் ஜனநாயகம் என்ற பெயரில் அது 1959 முதல் மெரிட்டோக்ரசி என்பதை முக்கிய கொள்கையாக வைத்துள்ளது. இது முக்கிய கொள்கையாக வைத்துள்ளது. அரசியல் மற்றும் நிர்வாக பதவிகளுக்கு பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட். உச்சத்திலிருந்து வந்த ₹1 எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு அப்புறமா கொள்ளையடிக்கிறது, இந்த கதெல்லாம் வேணாம், வாராஜாவா. பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் எனப்படும் திறமையாளர்களை கொண்டு வர முயற்சி செய்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆன்லைன் +1 அதன் முக்கிய தன்மைகள்: உயர்கல்வி மற்றும் தேர்வுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம், அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள், அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம். நீ உயர்ந்த சம்பளம் கொடுத்தா ஏன் ஊழல் பண்றான்? நீ பிச்சைக்கார மாதிரி சம்பளம் கொடுத்தா இன்னைக்கு சிட்டில வாழ்றதுக்கே ₹50,000. ஒரு அரசு அதிகாரிக்கு அதை விட 4 மடங்கு சம்பளம் கொடு. அவன் ஏன் ஊழல் பண்றான்? நான் சும்மா சொல்றேன், 4 மடங்கு இல்லை, அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடு. அது உன்னுடைய அந்த பட்ஜெட்டை வச்சு. அமைச்சர்களாக உயர வாய்ப்பு என்ன சொல்றான்? தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள், அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல். இது இப்ப ஜெயலலிதா மாதிரி எனக்கு ₹1 சம்பளம் வாங்கிக்கிறேன்னு ஊழல் பண்றது. நடிகர் மாண்புமிகு விஜய் இப்போ சொல்றாருல, எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். இதெல்லாம் வாய்ஜாலம், இது வேண்டாம். மெரிட்டோக்ரசி சொல்றது ராஜா, இது வேண்டாம். அதனால டிரான்ஸ்பரன்சிக்கு வா, திறமை அடிப்படையில் வா, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல், நீண்ட கால திட்டமிடலுக்கு முக்கியத்துவம், தேர்தல் முறை. சிங்கப்பூர் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்கள் தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதிக இடங்கள் பெற்ற கட்சி அரசு அமைக்கிறது. ஆனால் திறமையானவர்கள் மட்டுமே கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள்.